200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இது போல் நம்ம எப்பயுமே முறுக்கு மாவுக்கு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் பிசையக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவை எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துடணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பூந்தி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு, அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான தண்ணி ஊற்றி கலந்துடலாம். நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு இதை நம்ம கலந்துக்கணும். இது போல் நல்லா எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி கீழே விழுகணும். அந்த மாதிரி நம்ம தோசை மாவு பக்குவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ காரப்பூந்திக்கும் மாவு ரெடியாக இருக்குது, ஓமப்படிக்கும் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கோலக்கில் எண்ணெயை தடவிட்டு மாவு போட்டுக்கலாம். எண்ணெயும் முன்னாடியே நான் காய வச்சுட்டேன், அதனால் அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சா? ஓ, சூப்பராக எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ புழிஞ்சிடலாம். நல்லா அந்த பொங்குறது அடங்குனதுக்கப்புறமா எடுத்துடணும். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கொதிக்கிறது இந்த மாதிரி நல்லா அடங்கணும். அப்போ தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வேறு இதில் பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், மாவு ரொம்ப கரெக்டாக ரெடியாக இருக்குது. இது போல் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எண்ணெயில் விழுகும் மாவு. இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, ஜல்லி கரண்டி, அந்த மாதிரி நான் ஒரு கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கரண்டி மாவு விட்டுறலாம். இதுவும் அதே தான். நல்லா அந்த கொதிக்கிறது அடங்கிருச்சு பார்த்திங்களா, இந்த டைமில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு மாற்றிடலாம். எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க. சூப்பராக பூந்தி எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இது கார்ன்ஃப்ளேக்ஸ். இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா கிடைக்கும். நான் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை பொரிச்சுக்கலாம். நல்லா இது போல் பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து இதையும் வடிகட்டியில் போட்டுடலாம். அடுத்ததாக வேர்க்கடலை பொரிச்சுக்கலாம். வேர்க்கடலை நான் அதிகமாக எடுக்கலை, சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி இருந்ததுன்னா போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் வறுத்தாச்சு. அடுத்ததாக நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அது ஈஸியாக எடுத்துடணும். அவளுமே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான். அவ்வளோதான். சும்மா போட்ட உடனே சொருன்னு ஏறி அப்படியேவும் பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக நான் பூண்டு ஒரு 6-7 தட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் வறுத்துடலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூந்தி ஓமப்படி இதில் போட்டிருக்கேன். கடைசியாக வறுத்த இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, பொட்டுக்கடலை, அவல் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூவிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் இப்படியே தூவிடலாம். தூவிட்டு குலுக்கி வச்சிடலாம். நான் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக கொஞ்சம் உப்பு தூவிட்டு கலந்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு முறுக்கு ரெடி ஆயிருச்சு. கரெக்டாக 700 கிராம் இருக்குது. இதே போல் மிக்சர் நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 200 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஒரு பவுல் மாவு 200 கிராம். 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 100 கிராம், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான உப்பு, அடுத்து பெருங்காயத்தூள், தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம்.
நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை வந்து பிசையணும். ஏன்னா நம்ம ஓமம் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்ததாக பிசைகிறது தான் நம்ம பூந்தி செய்கிறதுக்கு. மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக பூந்திக்கு மாவு கரைச்சிடலாம். 100 கிராம் அளவுக்கு ராகி மாவு, ஒரு 75 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம். தேவையான உப்பு தண்ணி ஊற்றி கலந்துடலாம். நல்லா ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கலந்துருவோம். உப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சரி பார்த்து உப்பு சேர்க்குறத சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம கலந்துக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஓமப்பொடி செய்கிறதுக்கும் மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு போட்டு பார்த்துலாமா? ஓகே, ரெடியாக இருக்குது. இப்போ புழிஞ்சிடலாம். நம்ம வந்து நார்மல் கடலை மாவுனா அப்படியே ஒன்று போல் சுற்றும். இது வந்து அப்படி தான் ஒன்றுனா தான் விழுகும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொதிக்கிறது அடங்கிருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நல்ல ஒரு ஜல்லடையாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஓமப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ராகி அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பெரிய சைஸாகவே போட்டிருக்கேன். அடுத்து நம்ம பூந்தி செஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல சூடாக தான் இருக்குது. நம்ம மிச்சர் இது ஓமப்பொடி பொரிச்சோலையா அதில் நல்ல சூடாக இருக்குது. இப்போ மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம். சூடாக இருந்தால் தான் போட்ட உடனே நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி அப்படியே தட்டி விடுங்க. நீங்கள் வந்து வடைச்சட்டியில் போட்டு தட்டுனீங்கன்னா நமக்கு வந்து பயமாக இருக்கும். என்னடா எண்ணெய் நம்ம மேலே பட்டுருமோ என்னென்னு. இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இது போல் நீங்கள் அந்த கரண்டியை இப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா முத்து முத்தாக விழுகும். இது வந்து நம்ம கரண்டியை எடுத்துகிட்டு இந்த மாவெல்லாம் வலிச்சு வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து மறுபடியும் இந்த கெட்டியாகாமல் இருக்கும். அதனால் இதெல்லாம் எடுத்துருவோம். நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துருவோம். இதே போல் தான் எண்ணெயில் கொதிக்கிறது அடங்கிருச்சுனாலே அது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை எடுத்து மாற்றணும். சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டுறதுக்கு எண்ணெய் வந்து வடிகட்டுற மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் கீழே இறங்கிடும். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிறவையும் போட்டு எடுத்துடலாம். இது போல் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கீழே வந்து வால்வாலாக வந்து விழுகும். நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விழுகும். பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அடுத்ததாக மற்றதெல்லாம் பொரிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நீங்கள் பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதே நல்லா ஒரு மொறுமொறுப்பாக வர மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சும்மா ஒரு 20-30 செகண்ட் இந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா போதும். பாருங்கள் கலர் லைட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? அந்த கொதிக்கிறதும் இதுலேயும் அடங்கிடும். ஒவ்வொரு தடவையும் பொரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே இருக்காது. இல்லைன்னா எண்ணெய் தனித்தனியாக நிற்கும். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு அதையும் வறுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். அது லேஸ் அவல் இல்லைன்னா கிட்டி அவல் உங்களுக்கு எது விருப்பமோ அதையே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் தான் உடனே பொரிஞ்சிச்சு பார்த்திங்களா? அவ்வளோதான். ஒரு 6-7 பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வறுத்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். நல்ல மொறுமொறுன்னு பூண்டு வந்து வறுக்கணும். பாருங்கள் அவ்வளோதான், வறுத்தாச்சு. இது கூடவே சேர்த்துடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் பொரிக்க வேண்டியதெல்லாம் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்துடலாம். சவுண்டு பாருங்கள் எப்படி கலக்கலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். ஓமப்பொடி அப்புறமா பூந்தி சேர்த்துருக்கோம். அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான கொஞ்சமாக உப்பு, மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படி குலுக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி இது வந்து இந்த ஓமப்பொடி பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கலக்கிறதுலே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆயிரும். அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து 700 கிராம் அளவுக்கு நமக்கு வந்து ராகி மிக்சர் வந்திருக்கு. வெயிட்டில் 700 கிராம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மொறுமொறுன்னு அருமையாக மிக்சர் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக செய்கிற முறுக்கை விட இந்த முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடலை மாவில் செய்கிற மிக்சரு இந்த முறுக்குங்களை விட ராகியில் செய்கிறத வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த ராகியில் செய்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவுங்கள்லாம் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பக்குவத்துக்கு நமக்கு வரும். அதனால தான் அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறோம். நிறைய பேருக்கு கண்டிப்பாகவே பிடிக்கும். நம்ம வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அஸ்மாவுக்குலாம் ராகியில் என்ன செஞ்சாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகியில் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. சிறுதானியங்களில் செய்கிற அந்த மாதிரி ஸ்நாக்குங்கள்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு 300 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கடலை மாவில் 300 கிராம் நான் வந்து ஓமப்பொடிக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஓமத்தை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி அந்த மணம் நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். அப்படியே போட்டோம்னா ஓமப்பொடி வந்து அந்த நம்ம முறுக்கு புளிவை பார்த்திங்களா அதில் சிக்கிக்கும். அதனால தான் எடுத்துற வடித்து. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம மிக்சர்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மறுபடியும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்துக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான உப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். கலந்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு பொடியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் அந்த இதில் வந்து ஒட்டாது. அந்த பொடியில் நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சு எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினா தான் நமக்கு பொடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கையிலையும் கூட லைட்டாக எண்ணெய் தொடச்சிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுருங்க. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ புளிஞ்சிக்கலாம். பாருங்க, புளிஞ்சதுக்கு அப்புறமா அதுவே வெந்து அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கு பாருங்க. அந்த டைமில் இன்னொரு டைம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். 1 நிமிஷம் கூட அதிகம் தான் வேகிறதுக்கு. பாருங்கள், கலரும் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் நல்லா மஞ்சள் கலராக இருக்கும். நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கல பார்த்தீங்களா, வெறும் மிளகாத்தூள் சேர்த்ததுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த கொதிக்கிறது போயிடுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இது போல் மீதி இருக்க ஓமப்பொடியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓமப்பொடி போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து ஓமப்பொடி வந்து பெருசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் குட்டி கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது பொரிச்சாச்சு. அடுத்து வந்து பூந்தி செஞ்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 200 கிராம் கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். பூந்தி பண்ணுறதுக்கு 300 கிராம் ஓமப்பொடிக்கும் 200 கிராம் பூந்திக்கும் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஓமப்பொடி வந்து கலர் அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு வந்து நம்ம ஓமம்லாம் ஊற வச்சு போட தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தோசை மாவு பக்குவத்துக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. எடுத்து ஊற்றினோம்னா லைட்டாக கீழே ஒழுகிற அளவுக்கு மாவு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கரண்டி வச்சு பூந்தி ஊற்றிக்கலாம். நான் வந்து இது போல் நம்ம வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் பூந்தி செய்ய போகிறேன். இப்போ மாவு எடுத்து இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த ஓட்டையிலேருந்து சின்ன சின்னதாக விழுகணும். அந்த மாதிரி மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம குழம்பு ஊற்றுற குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் இப்போ ஊற்றிக்கலாம். பார்த்து பொறுமையாக விடுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும்.
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நான் வந்து மாவு ஊற்றினேன். ஏன்னா உடனே இப்போ சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மொறுமொறுப்பாக வரணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலர் மாறி வருது, எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் பேப்பர் போட்டுக்கோங்க. பூந்தி பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து பொட்டுக்கடலை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையே இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுக்கிற இந்த மாதிரி கரண்டியில் வராது, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. அதனால இது போல் ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா மொறுமொறுப்பாக வறுத்தாச்சு. இதை இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூந்தி கூடையே சேர்த்துக்கிறேன். அடுத்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் எடுக்க தேவையில்லை, தோலோடையே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. அதையும் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அவல் வறுத்துக்கலாம். 50 கிராம் அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கெட்டி அவல் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் பொரிச்சிடலாம். அவலை வந்து கழுவிட்டு பொரிக்க தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக பொரிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா பொரி மாதிரி வந்திருக்கு பொரிச்சதுமே. அவ்வளோதான், எடுத்துருவோம். 1 நிமிஷம் கூட அதிகம் தான் இந்த மாதிரி கடலையெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு, அவல் பொரிக்கிறதுக்கு. நம்ம பூந்தியும் அந்த ஓமப்பொடியும் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அதிக டைம் எடுக்கும். நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. அடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்து கருவேப்பிலை பொரிச்சுக்கலாம். நான் வந்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அவ்வளோதான். கருவேப்பிலையில் சட்டுன்னு பொரிஞ்சிடும். கருவேப்பிலை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். அதை பொரிச்சுக்கலாம். நல்லா பூண்டு வந்து மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பூந்தி, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அவல், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இந்த ஒரு மாதிரி இது போல் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து இதுக்கு முன்னாடியே பொரிச்சு போட்டோம் இல்லையா ஓமப்பொடி, அது இருக்குது. இப்போ இந்த ஓமப்பொடியை நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக இப்படி மொறுன்னு இப்படி கையை வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா போதும், நல்லா தடன்னு உடஞ்சிரும். இது கூட நம்ம பொரிச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் விருப்பம், காரத்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து கொஞ்சம் உப்பு. எல்லாத்துலையும் உப்பு போட்டிருப்போம். இதுக்கு எதுக்கு உப்புன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்டில் எல்லாத்தையும் கலக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கலந்தாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக கலந்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குட்டி கன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி கண்ணில் நீங்கள் இந்த மாதிரி ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மிக்சர் பண்ணுறதுக்கு அவல் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அவலுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 6 பூண்டு பல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பொரித்து எடுக்கிறது தான். இதெல்லாம் பொரித்து போடுறதுக்கு இது போல் ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இது போல் ஒரு ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பொரிக்கிறப்போ அள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம். இந்த ஜல்லடையில் பொட்டுக்கடலையை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுமே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மொறுமொறுப்பாக இருக்காது. எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு நல்லா.
இப்போ இதில் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து வேர்க்கடலையை பொரிச்சுக்கலாம். அடுத்து அவல் போட்டுக்கலாம். ஒரே டைமில் போட்டு பொரிக்க முடிஞ்சால் பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா பாதி பாதியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் பாதி தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா போட்டதுமே அப்படியே பொங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். அடுத்து பூண்டு தட்டி அதையும் பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே பொரித்து ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கணும், மொத்தமாக கலந்து. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுலேயுமே உப்பு இருக்காது, நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு எடுத்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா குலுக்கிக்கலாம், மொத்தமாக கலந்துக்கலாம். நல்லா இது போல் குலுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அந்த வறுத்த கடலை எல்லாமே ஒன்றா கலந்துரும். இப்போது அவல் மிக்சர் ரெடி ஆயிருச்சு. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு போடுறதுனாலும் பொரிச்சு போட்டுக்கலாம். அது இல்லாமலும் நம்ம இது போல் செஞ்சுக்கலாம். 5 நிமிஷம் கூட அதிகம்தான் இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிக்கிற டைம் மட்டும்தான் இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு. நீங்களும் இது போல் சிம்பிளாக மிக்சர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். லட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பருப்பை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம பருப்பில் தான் இன்றைக்கி லட்டு பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க, கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அதிகமாக தண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பருப்பு வந்து குருணையாக அரையாமல் வலுவலுப்பாக அரைஞ்சிரும். அதனால 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு. நம்ம வடையெல்லாம் பண்ணுறதுக்கு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு தான். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஒரு துளி தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இப்போ இதை வடித்து எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டியில் கூட தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ஜார் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை சின்ன ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, குருணையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைக்கணும். அதே சமயம் பருப்பு வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வடைக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பருப்பு வந்து முழுசாக இருக்கும், அப்படியே நம்ம வடைக்கு எடுத்துக்குவோம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா பருப்புமே அரைஞ்சிருக்கணும், அதே சமயம் குருணையாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடை மாதிரியெல்லாம் பொரிக்க தேவையில்லை, சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே போல் இதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு இல்லாமல் வெறும் அந்த பருப்பை மட்டும்தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சுக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் பொரிக்கக்கூடாது. அந்த கலர் மாற விடாமல் நம்ம எடுத்துடணும். லைட்டாக சூடு இருந்தாலே போதும். அந்த கலரை மாற விட்டுறாதீங்க, அப்போ லட்டுவோட கலரே மாறிடும். சும்மா 1 நிமிஷம் கிட்ட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வைக்கணும், ரொம்ப கலர் மாதிரி வரணும், அப்படி கோல்டன் கலரில் வரணும் இப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி கலர் மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா கலர் மாறாமல் பொரிச்சு எடுத்துருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கரிக்கிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பக்கோடெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்திருக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாமல் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க.
ஈரமாக போட்டிங்கன்னா அதில் ஒட்டிக்கும், அதனால் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பக்கோடா தான் இதில் சேர்க்குறேன். நம்ம பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே முதல்ல பொரிச்சதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுப்பெல்லாம் சும்மா ஒரு 2 தடவை சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி பொடி பொடியாக ஆயிரும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறத விட கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சாச்சு. 1/2 கிலோ கடலைப்பருப்பு நம்ம பக்கோடா போட்டோம் பார்த்திங்களா, அதில் இவ்வளோ மாவு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, இந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சோன்னா இருக்கும். ரொம்ப வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா குருணையாக தெரியும். நம்ம பார்க்குறப்பவே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் உதிரியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ லட்டுக்கு தேவையான பூந்தி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்தேன். அதே பவுலில் 1/2 கிலோ சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய், அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சு சர்க்கரை சேர்த்துருவோம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாகு வந்து காய்ச்சிடலாம். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சிட்ருக்கேன். சர்க்கரை வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு அளவு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பவுலில் சேர்த்து, தண்ணியோட அளவு வேணும் இல்லையா, அதுக்காக தான் 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பாகு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்குது. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நூல் மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே நம்ம கையை நல்லா அமுத்தி பார்த்தோம்னா நிறைய அப்படி பிசு நிறைய நூல் மாதிரி வந்துச்சுன்னா நிறைய ஒரு 2-3 கம்பி பதம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்குலாம் காய்ச்சக்கூடாது. அந்த லைட்டாக ஒரு கம்பி பதம் வருது பார்த்திங்களா, அப்பயே நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு தேவை பிடிச்சா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அந்த மனம் நல்லாயிருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா. அடுத்து இதில் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சார், ஒரு 2 சொட்டு இருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சக்கரை பாகு வந்து மேலே படியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லெமன் சாறு புளிஞ்சுக்கோங்க. இல்லை அது உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாமே கலந்தாச்சு. கலர் பாருங்கள், நாங்கள் டார்க் கலராக இருக்கணுன்றக்காக இப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எல்லோ கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பக்கோடாவை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி, இப்போ இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கிளறக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டுக்கு மறுபடியும் அந்த ஜீரா வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஜீரா வந்து நல்லா ஆறுறப்போ கெட்டி சேரும். அதனால நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம கடாயில் இருந்தது அந்த ஹீட்டுக்கு சீக்கிரமே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்ல அகலமான பாத்திரத்துக்கு இது போல் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெதுப்பாக சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் வந்து அதிகம் பிடிக்கும்னா அதிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போதுன்றக்காக 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இந்த திராட்சை சேர்த்துருவோம். அது நல்லா முட்டை மாதிரி வரும் இல்லையா, அப்போ எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லட்டில் ஊற்றிக்கலாம். அந்த நெய்யோடையே ஊற்றிக்கோங்க. நெய் வந்து உங்கள் விருப்பம். உங்களுக்கு நிறைய நெய் ஊற்றுறோம்னா கூட ஊற்றிக்கலாம். அதுக்காக அளவுக்கு அதிகமாக நெய் ஊற்றிட்டிங்கனாலும் சதன் இருக்கும். அதனால் நெய் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கலந்துருவோம். நல்லா வெதுப்பாக சூடு இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்ப ஆற வைக்காமல் ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்கணும் உருண்டை பிடிக்க. அவ்வளோதான், முந்திரி பருப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம்.
கையில் கொஞ்சம் ஒட்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க கையில். இந்த மாதிரி ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு லட்டு வந்து ஒரே சைஸ் அளவாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா எல்லா லட்டுமே ஒரே சைஸில் வரும். உங்களுக்கு ஒரு கரண்டி அளவு எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒரே சைஸில் வரும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா வெறும் கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு லட்டு பெருசாக ஒரு லட்டு சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே போல் அளவில் இருக்கும். இது போல் மேலே வைக்கிறப்போ ஒரே ஒரு முந்திரியை இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது எல்லா லட்டையும் இது போல் உருண்டை பிடிச்சிடலாம். லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறா போலயே நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விடையே நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ கடலைப்பருப்பில் இந்த மாதிரி எனக்கு 31 லட்டு வந்துச்சு. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் லட்டு பிடிச்சதுனால 31 லட்டு வந்துச்சு. நீங்கள் இதில் கொஞ்சம் குட்டி சைஸாக பிடிச்சிங்கன்னா 50 லட்டு கூட நீங்கள் இதில் பிடிக்கலாம். 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா 50 லட்டு கிட்ட வரும். நான் பெரிய உருண்டையாக பிடிச்சிருக்கனால 31 லட்டு வந்திருக்கு. நீங்களும் இது போல் கடலைப்பருப்பில் லட்டு பண்ணி பாருங்கள். பூந்தியெல்லாம் பொரித்து லட்டு செய்கிறது வந்து ஒரு சிலருக்கு அந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு வந்து பக்குவம் வந்து வராது. அந்த உருண்டையாக வரும் பார்த்தீங்களா, அந்த பக்குவம் வராது. அதனால இந்த மாதிரி பொரித்து நம்ம கடலைப்பருப்பில் அரைச்சி பொரித்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. நம்ம உளுந்த வடைக்கு எந்த அளவுக்கு ஊற வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாகுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வந்து இந்த பவுலில் 3/4 அளவுக்கு இருக்குது. கரெக்டாக இந்த இதில் வந்து 1 கிலோ பிடிக்குது. அதில் 3/4 இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ இதை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கரைஞ்சி பாகு வரட்டும். சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பாகு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பாகில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் மனம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. லைட்டாக சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காயை தூள் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் கலர் பவுடர்னாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ கம்பி பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தா பிசுப்பாக தெரியணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இந்த மாதிரி வரணும் நம்ம 2 கை விரலுக்கு நடுவில். அப்போனா இந்த பாகு வந்து பக்குவமாக காய்ச்சிட்டோன்னு அர்த்தம். இதுக்கு மேலே காய்ச்சினோம்னா பாகு வந்து கம்பி மாதிரி ரொம்ப கெட்டி சேர்ந்துடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாகு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உளுந்த வடைக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி அரைக்க மாட்டோம். சும்மா அரைக்க முடியலைன்னா லைட்டாக தெளித்து விட்டு தான் அரைப்போம் இல்லையா, அது போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் மாவு வந்து எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா தண்ணி மட்டும் தெளித்து அரைக்கணும். நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ உளுந்து மாவு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. உளுந்து மாவு வந்து நல்லா கலந்துக்கோங்க. கலக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாகவே கலக்கணும். ஆப்போசிட் சைடில் இப்படிலாம் கலந்திங்கன்னா மாவு வந்து நீத்து போயிடும். அதனால் மாவு கலந்திங்கன்னா இப்படியே கலங்க, இல்லைன்னா இப்படி கலந்திங்கன்னா இப்படியே கலக்கணும். 2 பக்கம் இப்படி மாற்றி கலந்திங்கன்னா மாவு வந்து தனித்தனியாகிடும். அதனால் மாவு இப்படி கலக்கிறதுக்கு வந்து கையை இப்படி வச்சு ஒரு பக்கமாகவே இப்படி கலந்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி கலந்திங்கன்னா மாவு வந்து நல்லா பஞ்சு போல் வரும். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2
3 4 இதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு இல்லைன்னா லிக்விட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் வந்து கலக்கக்கூடாது. கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பர் கலராக வந்திருக்கு. பொரிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிரும். சூப்பராக கலந்தாச்சு. அவ்வளோதான், ஜாங்கிரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஜாங்கிரி புளியறதுக்கு இது போல் ஒரு கவர் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் கவர். நீங்கள் வந்து பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பைப்பிங் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் தான் புளிய போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும். அதனால தான் நான் கவரில் புளிஞ்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு விலகாமல் இருக்கும். இது போல் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டுக்கலாம். கவரை வந்து லைட்டாக சுருட்டிக்கோங்க. அப்போ தான் வெளியிலலாம் மாவு படாது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டதுக்கப்புறம் மேலே இந்த கவரை இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா இதை உள்ள மாவெல்லாம் மேலே பட்டுருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் மாவு இந்த மாதிரி வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டி பிடிச்சிக்கோங்க. சுருட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு இதில் ரப்பர் பேண்ட் போடுற இல்லை கை வந்து உங்களுக்கு நழுவிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிக்கோங்க. இல்லை கையிலேயே இறுக்கமாக பிடிச்சிக்குவீங்க அப்படின்னா பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. சக்கரைப்பாகு ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. இப்போ மாவும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்ம முறுக்கெல்லாம் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு இதுக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. அதே போல் எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாது. லேசாக காஞ்ச உடனே நம்ம புளியறதுக்கு ஆரம்பிச்சிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் இதில் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஓட்டை போட்டாச்சு. இப்போ புளிஞ்சிடலாம். முதல்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக இப்படி சின்ன சின்ன ரவுண்டாக போடுங்க. இந்த மாதிரி ஜிலேபி புளிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டாக புளியறதுனா கூட புளிஞ்சுக்கலாம். இல்லைன்னா மேலே இந்த மாதிரி பூ போல் போட்டதுன்னா கூட போட்டுக்கலாம். இது மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரவுண்டாக ஒரு ஜிலேபி சூப்பராக இருந்தால் சின்னதாக அப்படியே ரவுண்டாக இப்படி போட்டுக்கோங்க. அது இந்த மாதிரியே போட்டாலே போதும். நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். அதனால் இது போல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மாவோட பக்குவம் தான் முக்கியம். அடுப்பை சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சே பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதை பாகில் சேர்த்துடலாம். அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து வடிச்சிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் இந்த 2ல் எது பிடிக்குதோ, எது ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு 4-5 செகண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பாகில் முக்கி எடுத்துக்கிட்டிங்கனால போதும். அதே போல் சக்கரை பாகு வந்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். அதனால சூடு ஆறி இருந்தால் கூட லேசாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ண வேணாம், லைட்டாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க. சூப்பரான ஒரு ஜாங்கிரி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி. நம்ம கடைகளில் தான் போய் ஜாங்கிரி வாங்குவோம். இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கலாம். 1/4 கப் நெய் விட்டுக்கிறேன். நம்ம எந்த இதில் ரவை அளந்தோமோ அதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இப்போ உலர் திராட்சையை சேர்த்துடலாம். அது வந்து நல்ல முட்டை முட்டையாக வரும் பார்த்திங்களா, அந்த அப்போ வர்றப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து அதே நெய்யில் ரவை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரவை இது. இந்த கப்பில் 1 கப் ரவை. இதை வறுத்துடலாம். ரவையை வந்து அதிக நேரம் வறுக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த மணம் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரவையை வறுத்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம்.
அடுத்து நம்ம ரவையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் வந்து 1/2 கிலோ சக்கரை இதில் வந்து 1 கப் ரவை எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி காயட்டும். நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், லைட்டாக ஒரு நூல் மாதிரி வருதா, இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். ஒரு கம்பி மாதிரி இப்படி நம்ம 2 விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி நூல் மாதிரி வந்துச்சுனாலே நல்லா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ரவை வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த ரவையை இதில் சேர்த்துருவோம். அடுத்து நம்ம வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துருங்க. ஏலக்காய் தூள் ஒரு 3 ஏலக்காயை பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்துருவோம். பாருங்கள், சக்கரை பாகில் போட்டு கலந்ததுமே இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கலந்தது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நல்லா ஆறுனதுமே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கடாயிலேருந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் சூடாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே பிடிச்சா தான் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால சூடு சீக்கிரம் ஆறாது அப்படின்றக்காக இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூடாக இருக்கிறப்பயே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதில் ஒவ்வொரு முந்திரி பருப்பு இப்படி வச்சு நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கூட பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி சைஸில் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது போல் உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு லேட் பண்ணோம்னா அந்த ரவை வந்து ரொம்ப அந்த சக்கரை பாகெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிரும், உதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் பால் வெதுப்பான சூடாக இருக்க பாலை அதில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டால் போதும். நான் 1 டம்ளர் பால் தான் வெதுப்பாக எடுத்தேன். ஆனால் அவ்வளோ பாலும் ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பால் வந்து சேர்க்கணுன்றது வந்து உருண்டை உங்களுக்கு பிடிக்க வராது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த பால் ஊற்றிக்கோங்க. இல்லை சக்கரை பாகில் இருக்க ஈரப்பதமே நல்லா உருண்டை பிடிக்க வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பால் ஊற்ற தேவையில்லை. பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். ரவா லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரவா லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இது போல் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கப் முந்திரி எடுத்துருக்கேன். நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்ம முந்திரி சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை தகுந்த போல் நம்ம சர்க்கரை எடுக்கணும். அதனால் ஒரு பவுலில் போட்டு அளந்துக்கோங்க. நான் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா 1 பவுல் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வலுவலுப்பான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா முந்திரியை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வலுவலுப்பாக இது போல் தான் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு அளந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறப்போ ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து 2 விரலுக்கு எடுக்கல அந்த ஒரு நூல் மாதிரி ஒன்று வரணும். அது வந்ததுனா தான் கம்பி பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா எடுத்து பாருங்கள், பிசுப்பாக நூல் மாதிரி வரும். இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த பாகில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. கட்டியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் போல் நல்லா மைய வரணும், அந்த மாதிரி கலந்துக்கணும். கலந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், அதுக்கு மேலே தேவைப்படாது. நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா திரண்டு வரணும், அந்த மாதிரி நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வரணும். நம்ம கரண்டியில் இப்படி சுற்றினோம்னா அந்த எல்லாமே ஒரே போல் திரண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம இந்த பேஸ்ட்டை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் நான், அதில் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்.
நான் வந்து பட்டர் பேப்பரில் நெய் தடவிருக்கேன். இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த முந்திரி மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், கை வந்து தொட முடியாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டு நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே பரத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே அந்த பட்டர் பேப்பரை மேலே மூடி தேய்ச்சிக்கலாம். ஒன்று போல் இந்த சப்பாத்தி கட்டை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா மேடும் பள்ளமாக ஆயிரும். அதனால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் மெதுவாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இந்த ஓரங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா காஜு கட்லி நம்ம கடைகள்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக மீதி இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேஸ்ட்டாக கீழேலாம் போட்டுறக்கூடாது. அருமையான ஒரு காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. சட்டுன்னு நம்ம ஒரு வீட்டில் ஸ்நாக்கோ யாரோ வந்தாங்களோ சரி, இல்லை தீபாவளி டைம்லேயும் இருந்தால் சரி, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடைகளில் போய் வாங்கினோம்னா அதிக விலை இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் முந்திரி பருப்பை வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா விலை கம்மியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி ஈஸியான முறையில் ஒரு காஜு கட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை நெய்யெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இதில் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி கப்பில் 1.5 கப் நெய் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று, இதில் பாதி இருக்குது. ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கு இந்த 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து இது வந்து கம்பி பதம் வர வரைக்கும் இது காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம கடலை மாவு வந்து நெய்யில் கலந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பவுல் வச்சு ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் முதல்ல மாவு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போட்டு அப்படியே நீங்கள் கலந்தீங்கன்னா என்னாகும் தெரியுமா, அந்த கட்டி வந்து கரையாமல் அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் இப்படி ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை இது போல் ஜலிச்சதுக்கப்புறம் இதில் நெய் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த 1 கப் நெய் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. 1 கப் நெய்யும் ஊற்றி கலக்க தேவையில்லை. அந்த மாவு கலக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். மீதி நெய்யை வச்சிடலாம். நம்ம மைசூர் பாவு வந்து காய்ச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் அது எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்தது தெரியும். அப்போ ஊற்றுறதுக்கு தான் மீதி நெய் வச்சுக்கிறது. 1.5 கப் நெய்யும் ஊற்றிடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு மீதியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் நெய்லேயே கூட மைசூர் பாவு வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு ஒரு பாகு பதத்துக்கு நல்லா வந்துடும். அப்போ கூட நீங்கள் நெய்யை நிறுத்திக்கலாம். மீதி நெய்யை வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். 1/2 கப் நெய் தான் ஊற்றி கலந்துருக்கேன். அதுவே இந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெய்யை பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி நம்ம கையில் 2 விரலி வச்சு இப்படி தொட்டு இப்படி மேலே எடுத்தால் நூல் மாதிரி வரும். அதுதான் கம்பி பதம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பக்குவம். அவ்வளவுதான். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றி கிண்டியாச்சு. அது நம்ம கிண்டுறப்போ ஒரே ஒரு கொதி வர்ற மாதிரி ஒரு முட்டை வரும். அதுக்கப்புறமா இருந்து நம்ம நெய் ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சு நீங்கள் மைசூர் பாக் கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவும் நெய்யும் ஒன்றா கலந்து லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம இதை இறக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிட்டு தான் இருக்கும். நெய் ஊற்றி கரெக்டாக அந்த 1.5 கப் நெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இப்படி
போட்டுட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா செமப்படுத்தி விட்ருங்க. மேலே இருக்க நெய்யெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுமே எல்லாம் உள்ளே இழுத்துக்கும், வெளியில் எதுவும் தெரியாது. அதனால் இந்த நெய்யை வந்து நீங்கள் வடிக்கலாம் தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பீஸ் போட்டு வச்சிடலாம். நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ இதை வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கொட்டுறப்போ கரெக்டாக வரும். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ எடுத்தோம்னா உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோன்னா அப்படியே பீஸ் பீஸாக நல்லாயிருக்கும். இப்போ மைசூர் பாக் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக மைசூர் பாக் ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே அருமையாக இருக்குது. ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது மைசூர் பாக் பண்ணுறதுக்கு. அப்படியே அவ்வளோ அருமையாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு மைசூர் பாக் இருக்குது. நீங்களும் இதே போல் ஈஸியாக மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கிலோ கணக்கில் அளவு எடுக்கலை, ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலில் போட்டு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு பாத்திரம், நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம், அதில் ஃபுல்லாக மாவு கொட்டிட்டிங்கன்னா அப்புறம் பொட்டுக்கடலை வந்து அந்த பாத்திரத்தில் 1/4 அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெயிட் போடாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த அளவில் எடுத்துக்கோங்க. இது நான் வெயிட் போட்டதுனால 1 கிலோ மாவும் 1/4 கிலோ பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா, நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், எக்ஸ்ட்ரா அதை வறுக்கலாம் கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி மாவு. நீங்கள் வீட்டிலேயே பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் பாருங்கள், ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமல் தான் நம்ம சேர்த்துக்கணும். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வலுவலுப்பாக பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜல்லடை வச்சு ஜலிச்சிடலாம். பொட்டுக்கடலை அரைச்சி ஜலிச்சுக்கிட்டால் தான் அந்த குருணையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் நம்ம முறுக்குக்கு பிசையணும். அப்போ தான் மாவு வந்து வலுவலுப்பாக இருக்கும். பாருங்கள், ஜலிச்சாச்சு. இப்போ இந்த குருணையாக இருக்கலாம் கீழே போட்டுடலாம். பொட்டுக்கடலை மாவை ஜலிச்சு எடுத்தாச்சு. முதல்லவே அரிசி மாவையும் நான் ஜலிச்சு தான் எடுத்தேன், அதனால் இப்போ அப்படியே சேர்த்துட்றேன். அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் இந்த மாதிரி போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து நான் முன்னாடியே ஜலிச்சு தான் எடுத்தேன், அதனால் நான் ஜலிக்கலாம், அப்படியே சேர்த்துட்டேன். பொட்டுக்கடலையை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவும் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டும் கூட நல்லா கலந்துக்கோங்க. உப்பு போட்டெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் பிடிக்கும். இல்லைன்னா ஒரு பக்கமே உப்பு இருந்துடும். அதனால தான் கலந்தாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எள்ளு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மாவு பிசைறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெய் காயறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய அகலமான ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும், மாவு பிசைஞ்சிடலாம். எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெயை காய வச்சு லைட்டாக வெதுவெதுப்பாக சூடாயிருச்சு. அந்த வெதுவெதுப்பாக சூடான எண்ணெயை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சிரும். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் மிளகாத்தூள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நான் வந்து இதில் காரம் எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் முறுக்கு தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க.
நான் மாவை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ரவுண்டு முறுக்கு போடுறதுக்கு, ஒன்று குச்சி முறுக்கு மாதிரி போடுறதுக்காக 2 மாவு நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நம்ம கை வச்சு அமுத்துனா நல்லா அமுந்தி இருக்கணும். இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுப்பாக உருண்டை பிடிக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் முறுக்கு புளியறதுக்கு ஸ்டார் அச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற அச்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்லேயே இது போல் 3 அச்சு இருக்குது பார்த்திங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா தனியாக ஒரே ஒரு ஸ்டார் இருக்கு பாருங்கள், இது கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து சின்ன முறுக்கு பெரிய முறுக்கு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த குச்சி முறுக்கு செய்ய போகிறேன் பார்த்திங்களா, நம்ம சின்ன சின்ன குச்சி குச்சியாக இருக்கும் பாருங்க, அந்த முறுக்குக்கு நான் 3 கண்ணில் தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரவுண்டு முறுக்கு போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தான் ஒட்டாமல் போகும். எண்ணெய் தடவியாச்சு. நம்ம கையில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. உருண்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக மூடிட்டேன். பார்த்து பக்குவமாக மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு டைம் புழிஞ்சு பார்த்துட்டேன், அந்த முறுக்கு வந்து சரியாக பக்குவமாக வருதான்னு. இப்போ மறுபடியும் நான் புழிஞ்சு காட்டுறேன். போட்டதுமே திருப்பி போடாதீங்க. எப்பவும் போல் நான் சொல்கிறது தான், போட்டதுமே திருப்பாதீங்க. அதுவாக நல்லா மிதங்கி வரும் பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா, அப்போ திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொதிக்குது, அடங்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நல்லா முறுக்கு வெந்திருக்கும். அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், இது நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மீதி இதே போல் நம்ம பாதி மாவு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த பாதி மாவில் இது போல் தான் போட்டு எடுக்க போகிறோம். அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு நம்ம ரவுண்டு முறுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து குச்சி முறுக்கு போட்டு எடுத்துட்டோம். இந்த முறுக்கு போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. அதை நான் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே. அப்போ இப்போ வந்து ரவுண்டு முறுக்கு போட்டுக்கலாம். அதுக்கும் அதே போல் முன்னாடி போட்டோலே அது போல் எண்ணெயெல்லாம் தடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு உலக்குலேருந்து நல்லா வரும். அப்போ அதை போட்ட மாதிரி தான் இதுலேயும் ஒரு உருண்டை எடுத்து போட்டுக்கோங்க. முறுக்கு புளியறதுக்கு இது போல் கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2-3 கரண்டி கூட எடுத்து வச்சுக்கோங்க. 3 கரண்டி 4 கரண்டி இந்த மாதிரி புளிஞ்சு கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு கரண்டி தோசை கரண்டி எடுத்திருக்கேன். முறுக்கு புளிஞ்சிடலாம். எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு வராது. லைட்டாக இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இதே போல் ஒவ்வொன்றுமா புளிஞ்சு இப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 முறுக்கு புளியறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், வராத மாதிரி இருக்கும். நீங்கள் 2-3 முறுக்கு புளிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே ஈஸியாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுடணும். எண்ணெய் வந்து கரண்டியில் இருந்துச்சுன்னா அதுவே நல்லா விழுந்துடும். நல்லா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான், நல்லா எண்ணெய் சூடாகிருக்கு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது போல் முறுக்கை வந்து லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே கலர் மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி மாறி வரும். புதுசாக இப்போ போட்ட முறுக்கை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகுனா உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம முதல்லே போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த முறுக்கை மட்டும் திருப்பி கொடுங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்தால் தான் நம்ம கரண்டியை வச்சு தான் இந்த மாதிரி திருப்புறப்ப அது வந்து விலகாமல் இருக்கும். நீங்கள் உடனே போட்ட உடனே கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த முறுக்கு வந்து தனித்தனியாக போயிடும். நல்லா கலர் மாதிரி அந்த கொதிக்கிறதுலாம் அடங்குது பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இது பாருங்கள், இந்த முறுக்கில் லைட்டாக தான் கொதிக்குது. அது நீ கொஞ்சம் வெந்தால் போதும். இது போல் எல்லா முறுக்கையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்துருவோம். பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது போல் மீதி இருக்க எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்துருவோம். சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் முறுக்கு. அப்புறம் இந்த முறுக்கு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள்.
ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி முறுக்கு வந்து. அதே போல் மொறுமொறுப்பாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும் முறுக்கு. இந்த அளவுக்கு முறுக்கு வந்திருக்கு. 2 பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. 1 கிலோ மாவு கிட்டத்தட்ட 1.25 கிலோ மாவு இது 2. ஏன்னா பொட்டுக்கல்லையும் 1/4 கிலோவா, மாவு வந்து 1 கிலோ, 2 சேர்த்தாலே 1.25 கிலோ வந்துடுது. இந்த இவ்வளோ முறுக்கு செஞ்சுருக்கோம். தாராளமாக நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டாலும் 1 மாதத்துக்கு மேலே சாப்பிட்லாம். நம்ம அக்கம் பக்கம் கொடுக்குறதுக்கு இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். 1 கிலோ மாவில் பாருங்கள் எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. நான் வந்து ஒரே மாதிரி முறுக்கு போடாமல் அதுலேயே 2 விதமாக முறுக்கு போட்டேன். நீங்களும் இது போல் அந்த மாதிரி ஒரே மாதிரி 1 கிலோவிலையும் போடாமல் தனித்தனியாக இது ஒரு டிசைன்லையும் இது ஒரு டிசைன்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஸ்நாக்ஸ் கிடைச்ச மாதிரி ஆயிரும். அதே போல் நம்ம கடைகளெல்லாம் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வாரத்திலேயே அது வந்து ஒரு மாதிரி அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம செய்கிறது நல்ல சுத்தமான எண்ணெயில் செய்வோம். 1 மாதம் வரைக்கும் கூட நல்ல மொறுமொறுப்பு மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் கூட. அதே போல் நம்ம கையால் செஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்குறப்போ நமக்கு நிறைய சந்தோஷமாகவும் இருக்கும். நம்மளே செஞ்சோன்னு நம்ம செஞ்சதை பாராட்டுறப்ப கேட்குறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால நம்ம வீட்டிலேயே முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க பாருங்கள். 1/2 கிலோ பச்சரிசி மாவு இந்த 2 கப்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக நம்ம கப்பில் எடுத்து வச்சுருக்கேன்னா இது தண்ணியோட அளவு நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் கப்பில் போட்டு அளந்து வச்சுருக்கேன். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அது போல் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்புக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணினா 2 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதே அளவு கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 2 3. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மாவு சேர்த்துடலாம். 2 கப் மாவுமே இதில் சேர்த்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த குழிக்கரண்டியில் எண்ணெய், இதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பாருங்கள் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். எதுக்காக மாவை மூடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து அந்த சூட்டில் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்றதுக்காக தான் மூடி வச்சுருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றி அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா மாவோட அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்காக தான் இப்போ மூடி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. கையில் நல்லா தொடக்கூடிய அளவுக்கு சூடு இருக்குது. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். மாவை வந்து நம்ம கடாயிலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். சூடு வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வேறு எதுனா பண்ணணும். அதனால் நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு பிசைய ஆரம்பித்தோம்னா கையில் ஒட்டாது. இப்போ நல்லா பிசைஞ்சிருவோம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்பயும் நம்ம முறுக்குக்கு மாவு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. முறுக்கு குழாயில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் முறுக்கு வந்து கரண்டியில் ஒட்டாது. நீங்கள் டைரெக்டாக வந்து எண்ணெயில் புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக முறுக்கு பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்துருக்கு. நல்லா இந்த பொங்குறது அடங்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம்.
பாருங்கள், நம்ம எப்பயுமே பொட்டுக்கடலை உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டால் எப்படி முறுக்கு வருமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த முறுக்கும் இருக்குது. கொஞ்சம் கலர் வந்து மஞ்சளாக இருக்குது, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால. டேஸ்ட்டில் எந்த வித்தியாசம் இருக்காது. அந்த முறுக்கு இந்த முறுக்கு எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியில் வேக வச்சு இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம், எண்ணெய் குடிக்கும் அப்படின்லாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது. நம்ம நார்மலாக எப்பயும் முறுக்கு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் எண்ணெயெல்லாம் குடிக்காமல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு 1/2 கிலோவில் எவ்வளோ முறுக்கு ரெடி ஆகி, இந்த பாத்திரம் ஃபுல்லாக முறுக்கு பார்த்துங்க நிறைஞ்சி இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு. தாராளமாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட இது. 1/2 கிலோவுக்கே இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் இதை 1/4 கிலோவில் கூட செய்யலாம். 1/4 கிலோவுக்கு இப்போ நான் போட்ட அளவுலேருந்து அதில் அந்த ஜீரகம் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு தான் முக்கியம். 1 கப் மாவுக்கு 1.25 கப்பு இல்லைன்னா 1.5 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பிஸ்கட் ரெசிபி தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். மைதாவில் ஸ்வீட் பிஸ்கெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பிஸ்கெட் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1 கப் மைதா, சர்க்கரையை தூள் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம மாவு எந்த கப்பில் போட்டோமோ அந்த கப்பில் 1/2 கப் சர்க்கரை தூள், கொஞ்சமாக உப்பு. நிறைய உப்பு போட்டக்கூடாது, லைட்டாக உப்பு போடணும். அந்த இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் சர்க்கரை தூள் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் போட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை பிசைஞ்சு ஊற வைக்கலாம் வேண்டாம், உடனே நம்ம மாவை தேய்ச்சி பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக மாவை எடுத்து இப்போ உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக உருட்டக்கூடாது, நல்லா தடிமனாக இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைட்லலாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அந்த டைமண்ட் ஷேப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணியிருக்கேன். இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பத்திரமா போடணும். எண்ணெயில் போடுறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும். பொறுமையாக போடுங்க. போட்டதுமே நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதிக தீ வச்சோம்னா சீக்கிரம் கருகி போயிடும், உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. அதனால் நான் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா கலர் மாறி அந்த எண்ணெய் வந்து பொங்குது இல்லையா, அதை அடங்குனதுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்து கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் பார்க்குறப்பவே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரேவும். இப்போ எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்தாச்சு. மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. உடைச்சோம்னா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக கடுகடுன்னெலாம் இருக்காது, கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே போல் நெய் சேர்க்குறதுக்கு பதில் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நமக்கு மாற்றாக எது தேவை இருக்கோ எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணி செஞ்சு முடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட அதிகம்தான், அதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அளவுக்கு நான் வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம் வெள்ளை உளுந்து. அதையே ஊற வச்சிடலாம். கழுவிட்டு ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். உளுந்து வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுருவோம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். இதில் 1 கப் அளவுக்கு தான் உளுந்து எடுத்தோம். அதில் தண்ணி சேர்த்துடலாம்.
1க்கு 1 தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கலைன்னா நல்லா ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு உள்ளே போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா குலைவாக வெந்துருச்சு. வேக வச்சதுக்கு அப்புறமா நல்லா சில்லுன்னு ஆற வச்சாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் இருக்குது. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வலுவலு நல்லா அப்படியே தொட்டோம்னா மை மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உளுந்தை வந்து நல்லா ஒரு வெண்ணெய் போல் அப்படியே வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் அரைக்க முடியல அப்படின்றச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து நம்ம வடை பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இதுலேயே நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்குகிற மாவு தான் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் 3 கப் மாவு போட்டிருக்கேன். இது வந்து 350 கிராம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து இப்படி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மாவு வந்து களத்தில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அது நம்ம உளுந்து வந்து அரைச்சி தான் போட்டிருக்கோம். அதனால அதுலேயே தண்ணி இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். உளுந்து அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் அரைச்சி ஊற்றிடக்கூடாது. நல்லா கெட்டியாக அரைக்கணும். நம்ம உளுந்து வடையை விட கெட்டியாக இருக்கணும். மாவு பிசைகிறப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு பிசைஞ்சிருவோம். பாருங்கள், நல்ல மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம முறுக்கு குழாயில் போடுறதுக்கு இப்படி பண்ணி வச்சுக்கலாம். முறுக்கு குழாயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு வச்சு நான் வந்து இந்த மாதிரி 3 கண் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இதுலேயும் எண்ணெய் தடவிக்கணும். இது போல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு அப்பப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈர துணி போட்டு விட்டிங்கன்னா மாவு வந்து காயாமல் இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முறுக்கு குழக்கில் போட்டுடலாம். நான் வந்து முறுக்கு குழக்கில் இந்த மாதிரி மாவு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இது போல் நான் கரண்டியும் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கரண்டியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிடுவோம். நான் வந்து ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதுலேயே எண்ணெய் தடவியாச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாவு பிசைகிறப்பவே எண்ணெயை ஊற்றி காய வச்சுருந்தேன். எண்ணெயும் நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு கடைசியில் இருக்க இந்த மாவை லைட்டாக அப்படி ஒட்டி விட்டுறணும். இல்லைன்னா எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 3 கரண்டிலையும் போட்டாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டலாம். பாருங்கள், சூப்பர். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போட்டுடலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதே ஹீட்டில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து எண்ணெய் பிடிக்காது. முறுக்கில் வந்து எண்ணெய் ஊறிட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் ஊறாமல் இருக்கணும்னா நல்ல ஹீட்டாக இருந்து பொரிச்சிடுங்க. எண்ணெயில் கை வச்சு வேலை செய்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமா வேலை செய்யணும். இந்த கொதிக்கிறதுல அடங்கு வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இந்த முறுக்கு வந்து கலர் ஆகாது. வெள்ளை முறுக்கு தான். அதனால் ரொம்ப கலர்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு அது இந்த கொதிக்கிறதுல அடங்குறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், சொன்னல அந்த கலர் வந்து வெள்ளையாக தான் இருக்கணும். இந்த முறுக்கு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றி வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. போடுறப்ப எண்ணெயில் இந்த கரண்டியை லைட்டாக முக்குனிங்கன்னா அடுத்த தடவை போடுறப்போ நம்ம வந்து எண்ணெய் தடவை தேவையில்லை. நான் வந்து முறுக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டேன். கரெக்டாக உளுந்தும் சரி அந்த பச்சரிசி மாவு 2 சேர்ந்து 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோவுக்கு எத்தனை முறுக்கு வந்திருக்குன்னு நான் எண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 சூப்பரான முறுக்கு செஞ்சிட்டோம். இந்த மாதிரி சைஸில் தான் நான் முறுக்கு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி 1/2 கிலோவில் கரெக்டாக உளுந்தும்
அரிசி மாவு சேர்த்து 1/2 கிலோ. உளுந்து வந்து நான் அரைச்சேன் தனியாக, பவுட்ரு கிடையாது. அதையெல்லாம் சேர்க்குறப்போ 1/2 கிலோவுக்கு இந்த மாதிரி சைஸில் 40 முறுக்கு வந்திருக்கு. கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நேரமும் எடுத்துக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று செய்யணுமே அப்படின்லாம் கிடையாது. இது டக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தீபாவளியெலாம் வருது அப்படின்னா ஒரு 1/2 கிலோவில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இவ்வளோ 40 முறுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்நாக்லாம் சேர்ந்து நீங்கள் செய்கிறப்போ 2 முறுக்கு, கொஞ்சம் மிச்சரு, இந்த மாதிரியெல்லாம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் ஈஸியான முறையில் இதே போல் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். குருணை இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை வந்து அரைச்சேன், கொஞ்சம் ஜலிச்சு கூட எடுத்துக்கிறேன். நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இப்படி ஜலிச்சு எடுத்துட்டோன்னா அந்த கொஞ்சம் குருணையாக இருக்கிறதுலாம் இல்லாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதனால் இந்த மாதிரி கையில் இப்படி நசுக்கி இப்படி சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். 1/4 ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம வந்து கம்மியாக தான் மாவு எடுத்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். அடுத்ததாக தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துருவோம். தண்ணி வந்து கொஞ்சமாக பார்த்து ஊற்றணும், மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அதே போல் நம்ம கையில் வந்து மாவு பிசைகிறது ஒட்டாமல் இருக்கணும். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் வந்து முறுக்குழக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்து எண்ணெய் தடவிட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிடலாம். இது போல் கரண்டியை வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்கா போடணும் அப்படின்னா, ரவுண்டு முறுக்கா போடணும்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு இதில் தான் நம்ம புழிஞ்சு எடுக்கணும். இல்லை நாங்கள் சேவு மாதிரி பெரிய முறுக்கா போட்டு எடுக்கிறீங்க, முள்ளு முறுக்கா போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வடச்சட்டிலேயே சுற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக முறுக்கு போடணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இது போல் நீங்கள் புழிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து பொங்கி வரும் பார்த்தீங்களா, அந்த பொங்கி வந்ததுமே அந்த கொதிக்கிறது வந்து அடங்குனதுமே நம்ம முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் முறுக்கு போடலாம். முள்ளு முறுக்கு, இல்லை சாஃப்டாக அப்படியே வலுவலுன்னு வர மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா முறுக்கு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சேவு மாதிரி போட்டுக்கலாம். குச்சி முறுக்கு நம்ம முதல்ல போட்டோமா முறுக்கு, அதே முறுக்கு மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் அந்த கொதிக்கிறது அடங்கினதுமே எடுத்துக்கலாம். நம்ம அந்த ரவுண்டு முறுக்கு போடுறத விட இது ரொம்ப ஈஸி நமக்கு வேலை. எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் இந்த முறுக்கு செய்கிற வேலையெல்லாம். நமக்கு மாவை அரைச்சி தனித்தனியாக அரைச்சி காய வச்சு இந்த மாதிரி செய்கிறது தான் லேட் ஆகும். இந்த மாதிரி முறுக்கு செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம வீட்டில் ஸ்நாக் இல்லையா கேட்டாங்களா, உடனே முறுக்கு பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை நம்ம வீட்டில் எப்போயுமே வச்சுருப்போம். எடுத்தோமா புழிஞ்சு கொடுத்தோமா அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். இதையும் எடுத்துடலாம். சூப்பரான ஒரு முறுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் சட்டுன்னு. வீட்டில் ஸ்நாக்கே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வேலையே கிடையாது. நீங்களும் இதே போல் முறுக்கு செய்யுங்க. சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக மொறுமொறுன்னு, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக, அந்த மொறுமொறுப்பே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கிறப்போ நம்ம மென்று சாப்பிட்றக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் 10 நிமிஷத்தில் நீங்களும் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 கிலோ அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு. அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை அரைச்சிட்டேன், ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து குருணையாக இருக்கும் கடைசியில், அதனால் கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டா நல்லது. ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா. நான் வந்து இதில் நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன்.
ஓமம், சீரகம், எள் நமக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் ஓமம், எள் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டால் கூட போதும். அடுத்ததாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நான் வந்து இதில் காரம் எதுவும் சேர்த்துக்கல, வெறும் முறுக்கு தான் செய்ய போகிறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான முறுக்கு இது. நான் வந்து முள்ளு முறுக்கு தான் பண்ண போகிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து நான் காய வச்சுருக்கேன். நல்லா வெதுப்பாக சூடாகிருக்கு. அந்த எண்ணெயை இப்போ மாவில் ஊற்றிடலாம். நல்ல பெரிய குழிக்கரண்டி பாருங்கள், குழம்பு கரண்டி. சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கை வச்சுக்கணும். நல்லா கலந்தாச்சு. எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா கலந்துட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம உலக்கில் வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை திரண்டு இப்படி வரணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி கை அமுத்துனா லைட்டாக உள்ளே போகணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து முள்ளு முறுக்கு தான் செய்ய போகிறேன். அந்த மாதிரி முறுக்கு, அதாவது குச்சி முறுக்கு செய்ய போகிறேன். நான் வந்து நல்லா புளிஞ்சு சின்ன சின்ன முறுக்கெலாம் செய்யல, பெரிய முறுக்காக போட்டு எடுத்துடலாம். ஏன்னா நிறையா செய்கிறோம்னா இந்த மாதிரி செஞ்சுட்டா நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும். அதுக்காகவே தான் இப்போ வந்து எல்லாம் எண்ணெய் தடவிடலாம். முறுக்கு புளியறதுக்கு முதல்ல ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் மாவு எடுத்து உலக்க போடும். எண்ணெயெல்லாம் தடவியாச்சு. இந்த மாதிரி முறுக்கு செய்கிறப்பெல்லாம் நம்ம யோசிப்போம், சரி ரொம்ப ஈஸி, இதை வந்து அப்பப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், வீட்டுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுமா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுங்களா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சு அதை போங்கப்பா அதை யார் செய்கிறது அப்படின்னு ஆயிரும். அதுதான் நிஜம். எல்லார் வீட்லையும் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்படி தான். முறுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சரி வாரம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் இவங்ககிட்ட. ஆனால் பார்த்தீங்கன்னா வாரம் செய்ய மாட்டேன். இந்த முறுக்கு செய்கிறதே ஏதாவது ஒரு தேவை இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி தான் செய்கிறாப்புல இருக்குது. முறுக்கு புளியறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து யாருமே பக்கத்தில் வர மாட்டாங்க. எவ்வளோ முறுக்கு செஞ்சாலும் நான் தான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கணும். ஒருத்தர் வர கழுவி வைக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த புளியறது எடுக்கிறது இதுக்கெல்லாம் யாருமே வரவே மாட்டாங்க கிட்டக்க. அவ்வளோதான். இப்போ வச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா நான் போட்டு பார்க்குறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ புளிஞ்சு விடுவோம். பார்த்து எண்ணெயில் வேலை செய்கிறப்போ பார்த்து பக்குவமாக வேலை செய்யணும். சுடுது, சுட்டுருச்சு கை ரொம்ப. அந்த ஆவி வந்து மேலே வருது. ரெகுலராக முறுக்கு செய்கிறவங்க ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கையில் வந்து சூடு படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வீட்டில் செய்கிறதுனால தான் கையில எல்லாம் சூடுபடுது. என் கையில் பாருங்கள் எத்தனை அடி. இந்த காயை மறைஞ்சிச்சா அடுத்து இங்கே ஒரு சூடு, இங்கே ஒரு சூடு, அப்புறமா இந்த இடத்துல ஒரு சுருக்குன்னு ஒரு சூடு. இந்த கல் என்னை இந்த அடுப்பு வந்து என்னை ரொம்ப பழி வாங்கிட்டே இருக்குது. இப்படி ஒன்று வேக நம்ம வந்து முறுக்குக்கு வந்து மாவு வந்து நிறச்சி வச்சுட்டே இருந்தோம்னா டக்குன்னு அதை எடுக்க புளிய வேகணும். இது வந்து இது எப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா அது சைலண்ட்டாக ஆயிரும். அந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு சூப்பராக எடுத்தாச்சு. நான் உள்ளேயே ஒரு அமுத்தினேன், எல்லாம் நொறுங்கி போச்சு சல்லியாக. அதான் சரி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து ஒரு சல்லடையில் போட்டுடலாம். அப்படி இருக்கிற எண்ணெயும் நல்லா வடிஞ்சிரும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். சூப்பரான ஒரு மொறுன்னு ஒரு முறுக்கு வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே போல் 1 கிலோவில் செய்யணும்னா இதே அளவுகளில் போட்டு செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் நின்று நம்ம புளிஞ்சு எடுக்கிறது தான். நம்ம சின்ன முறுக்கு போடுறத விட இந்த மாதிரி போடுறது ஈஸியான வேலை தான். அதனால் இது மாதிரி செஞ்சுட்டேன் நான். இப்போ வந்து இந்த சம்பளத்தில் தான் இது வந்து போட்டு எடுக்க போகிறேன். ஐயோ, இந்த பாத்திரம் 1 கிலோ இருக்கா? இந்த பாத்திரத்தோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த முறுக்கு எடுத்து அதில் போட்டோம்னா எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். 1 கிலோ முறுக்கு இருக்குமா? உள்ள பேப்பர் போட்டது வந்து 15 கிராம் வந்திருக்கு. அந்த பேப்பர் கூட 15 கிராம் இருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டேன். ஏய் கொட்டாது. போட்டாச்சு எல்லாத்தையும். 350 இருக்குது. இவங்கெல்லாம் சேர்த்து 150 கிராம் சாப்பிட்ருப்பாங்க. 1.5 கிலோ முறுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம தீபாவளி பலகாரம் செஞ்சு டப்பாவில் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு